கும்பிக்கு உணவென்ற ஐரைதடியா ஓயாத இரவும் பகலும் இரவும் பகலும் உடலென்ற கும்பிக்கு உணவென்ற
நாங்கள் பாட உந்தன் சொல்லை நாங்கள் பாட எனக்கு துணை இருப்பாய் அரிராமோ அவர்கள் இரு பேர்களுக்கும் சாமி அட்டகாளி 8 பேரும் நாகலோக பட்டணத்தில் நாராயணை பிறந்த போது நாகங்கொட பிடிக்க தாய கொட பிடிக்க நல்ல பாம்பு தாளாட்ட இப்படியாகவே அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் அட்டகாளி 8 பேர்களாகவே வந்து அவதாரம் செய்த பொழுது என் தாயாகப்பட்ட சந்தனமாரி சடமாரி சக்தி உள்ள பூமாரி அட்டகாளி 8 பேர்களும் அழகாய் பிறந்திருக்க பிறந்த 8 பேர்களையும் இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் இரு பேர்களும் எப்படி வளர்த்து வருகிறார் தெரியுமா? எப்படி வளர்த்து வருகிறார்? அவரை ஊட்டி மெல்ல வளர்த்துவார், உடம்பு எல்லாம் நெய் அங்கே தேய்ச்சி
போல் வளர்த்து வார நாயக்கன் தேர்ச்சி வளர்த்தார்கள் திரேகமெல்லாம் நெய் உருக நாலு ஒரு மேனையும் பொழுது ஒரு வண்ணமுமாக சீரோடும் சிறப்போடும் செல்வமாகவே பிள்ளைகளை வளர்த்து வருகிறார்கள். கொம்பு தேனையை கொண்டு வந்து குழந்தைகளுக்கு வாளால் தேனை ஊட்டி வரிசையோடு வளர்த்து வரும் பொழுது வளர்த்து வரக்கூடிய நாளையில் அட்டகாலி 8 பேர்களுக்கும் எந்த குறைவுமே கிடையாது. நாங்களோங்க பட்டணத்திலேயே குறையும் இல்லாமல் இன்பமாகவே வளர்ந்து வந்தாலும் ஆதிவல்லி என்னும் அந்த கைலாச வாசலில் ஆதிசக்தியாகப்பட்ட பார்வதா தேவி நாமளுடைய 1008 சொருபத்திலே அரசொருபத்தில் நாமல் தங்கைமார்களை நம்ம படைத்தோம். அப்படி நாமளுடைய 1008 சொருபத்திலே அரசொருபத்தில் பிறந்தவா இந்த அட்டகாலி 8 பேரையும் நாமல் செய்த மகிமையை நாதன் சிவபெருமான் அறிய வேண்டும். ஆண்டவன் தெரிந்திருந்தாலும் அவருக்கு நம்ம எடுத்து சொன்னாத்தானே அதுல பெருமை இருக்கு. அதனால ஆண்டவன் மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு நம்ம தெரியணும்னு சொன்னா அட்டகாலி 8 பேர்களையும் பத்தி ஆண்டவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆதிசக்தி கைலாச மலையிலே கடவுளுக்கு பக்கத்திலே வந்து ஆண்டவா பரம்பொருளே உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வாரீங்க. அப்படி உலகமெல்லாம் நீங்க படியிழந்து வரும்போது இந்த உலகத்தில் என்ன மாதிரி அழகு பண்ண எங்கேயாவது நீர் பார்த்தது உண்டா கண்டது உண்டா? சாமி பார்வதி அழகை பார்வதி அழகை போல அழகை போல சக்தியோட அழகை போல நீங்க சங்கரனே பார்த்ததுண்ட கோமதியின் அழகை போல ஏ கொண்டவனை பார்த்ததுண்டோ? அடியே பார்வதி ஒரு நாளும் இல்ல திருநாளா இன்னைக்கு ஏன் இப்படி கேட்க? உன்ன மாதிரி அழகு பெண்ண உலகத்துல பாத்தீரான்னு கேக்கிய நான் படியிழக்க போவது வேலையா இல்ல யாரு அழகா இருக்கா யாரு அசிங்கமா இருக்கான்னு பாக்குறது என் வேலையா? ஆண்டவா உலகமெல்லாம் போகும்போது நீ தேடியா போக போறீரு. எத்தனையோ பேரை பார்க்க முடியும். என்ன மாதிரி அழகு பண்ண நீர் எங்கேயாவது பாத்தீரான்னு தான் ஒரு வார்த்தை கேட்டேன். அடியே பார்வதி நான் உலகமெல்லாம் ஆண்டவன் படியிழந்து வந்தாலும் படியிழந்த உலகத்துல உன்னை மாதிரி அழகு பண்ண நான் உலகத்தில் இதுவரைக்கும் இல்லைன்னு நான் நினைத்தேன். அப்படி நினைத்தேன். உன்னை காட்டிலும் அழகு பண்ணை நான் பார்க்காம தான் இருந்தேன். ஆனாலும் சிலது காலங்களாக நான் படியிழக்க ஆண்டவன் சென்று வரும்போது உன்னை காட்டிலும் ஒருவர் அல்ல இருவர் அல்ல அம்மா 2 மடங்கு அழகு நிறைந்தவா 8 பேரை இறைவன் கண்டேன். உன் தங்கைமார் 8 பேரும் அந்த நாகலோக பட்டணத்தில் அவள் இருக்க அழகுக்கும் அவ இருக்க நிறத்துக்கும் அடேங்கப்பா அவ இருக்க சைஸுக்கும் அவ முக லட்சணத்துக்கும் அவ அழகுக்கும் பார்க்கிறதுக்கு அப்படி ஒரு அம்சமா இருக்கிறா பார்வதி. அவ பெண்ணு காணா பெண்ணழகி பெண்ணு காணா பெண்ணழகி அவ பேடை கொண்ட மயிலழகி கண்ணு காண
காணா கண்ணழகி கண்ணழகி அவ கண்ணு காணா கண்ணழகி கண்ணழகி அவ காது முக்க வடிவழகி வடிவழகி கலக முழியழகா முழியழக அழகி ஏடி கொண்ட மயிலழகி மயிலழகி கண்ணுக்கு கண்ணழகி கண்ணழகி காது முக்க வடிவழகி வடிவழகி மூக்கழக முழியழக முகத்தினோட திருவழக செக்கனல்ல சிவப்பழக செந்தூர பொட்டழகி வங்கி தலையழகி வாடாமல்லி பொட்டழகி போற தலையழகி போற நல்ல தலையழகி அவள குங்கு முக பொட்டழகி அம்மா குந்து முக அவ ஓல பூவை செய்யலி ஏ சந்தேன மாறிக்கிட்டா அவளுக்கு ஒரு பாகம் தலைமுடி ஆலமரம் விழுது போல அவளுடைய தலைமுடி ஒரு கருமேகம் சூழ்ந்ததை கட்டலங்கி முடியல அவளுக்கு ஏறு நெத்தி புருவங்க தாயை எடுத்தானி மூக்கள அவளுக்கு வேப்பையல செய்யலில மேல் புருவம் ரெண்டழகா கெண்ட மீன் செய்யலில கிளிமொழியா கண்கள் ரெண்டா ரச குண்டி செய்யலில நாயகியா கண்கள் ரெண்டா அட்டகாளி 8 பேர் கருங்குருவி வாழதை கண்ணினோட இமையல புரியாத தேங்காய் போல உமையவளின் காது ரெண்டா நார் உரிய தேங்காய் போல ஏ நாயகியா காது ரெண்டு மஞ்சன பெட்டி போல மங்கையவா நாடி அவருக்கு கோவை பழம் செய்யலி கோமதியா உதட முத்து கட்டி கோத்தரை முன்வரிச பிச்சி நல்ல அரும்பு பின்வரிசை பல்ல பவைக்கங்கட்டி கோத்தரை பக்கம்பதி அவளுக்கு பக்கம்பதி நாடு பல்ல அவளுக்கு பதைக்கங்கட்டி கோர்த்ததை பக்கம் 16 பல்ல ஈச்சங்கா செய்யலி இடைகாவி பல்வரி காளியர்கள் 8 பேர் முல்லை நல்லா ரொம்புவோ அவளுக்கு முன்வரிச பல்லல முன்னழகும் பின்னழகும் அவ முகத்தினோட திருவழகும் காளியர்கள் 8 பேர் ஓலப்பூ செயலில்
அம்மாளுக்கு ஒரு பாகம் தலைமுடிகள் ஆமையா ஆலமர விழுது போல் அம்மாளுடைய கூந்தல் முடியழகு முடியழகு ஆமையா கமுகங்குல சாய்ந்ததை போல் கழுத்தினோட திருவள அவளுக்கு மெழுகுருகி வார்த்ததை போல் அவ முதுகினோட தன்னல கட்டிராம கரும்பு போல அவ கனகமணி கைகள் ரெண்டும் பொக்கிசங்கள் விரித்ததை போல் பொக்கிசங்கள் விரித்ததை போல் அவ பொசத்தினோட திருவள பத்து நல்ல விரல பச்சிரம் பதித்ததை வாய்த்த பத்து நகம் சித்துடுக்கு கடைந்ததை போல் சேலை கட்டும் இடையழகா அம்மாளுக்கு சேலை கட்டும் இடையழகா ஆலிலை செய்யலி அம்மாளோட வயரழகா ஆனை துதிக்கை போல அருமமகா தொடையழகா ஏலம் வாழந்தண்டு போல ஆவக்கால ரெண்டும் தன்னழகா குதிரையோட முகத்தை போல ஓமதியா முட்டழகா கட்டிலு கால் கடைந்ததை போல் கட்டிலு கால் கடைந்ததை போல் கரண்ட கால் தன்னழகா தொட்டகதை குறைகள் பாட தொட்டகதை குறைகள் பாட பொன்னி கணபதி அருள் புரிவா எடுத்த சில இசைகள் பாட எனக்கு ஈஸ்வரனை அருள் புரிவா சொன்ன கதை குறைகள் பாட நாங்கள் குறைகள் பாட சொர்க்கே சாவரம் தருவாய் வரம் தருவா எனக்கு சொர்க்கே சாவரம் வரம் தருவா கைலாசத்தில் ஆதி சக்தி பார்வதியாள் அரணாரோட இடமதில சாமி ஆண்டவனே பகவானே என்னை போல அழகு பெண்ணை நாங்கள் உலகில் பார்த்ததுண்டா பார்வதி என் அழகை போல அழகை போல பார் உலகில் பார்த்ததுண்டா பார் உலகில்
பார்த்ததுண்டோ அழகை போலே அழகை போலே பகவானே வாரோலையில் பார்த்ததுண்டா ஆமையா வாரோலையில் பார்த்ததுண்டா என்னை போல் அழகு பெண்ணை உலகத்தில் பார்த்தது உண்டா ஆண்டவா ஆண்டவா பார்வதியின் அழகை போல் பகவான் பார்த்தது உண்டா ஆமையா என்ற ஆண்டவனிடத்திலே ஆதிசக்தி கேட்ட பொழுது அப்பந்தான் ஆண்டவன் சொன்னார் என்ன சொல்கிறார் அடியே பார்வதி அம்மா உன்னை காட்டிலும் அழகு நிறைந்த பெண்ணு ஆமா உலகத்திலே ஒருவர் அல்ல இருவர் அல்ல எத்தனை பேரு அட்டகாலி 8 பேர் இருக்கிறார்கள் ஆஹா அவள் அழகை போல் ஆண்டவன் கண்டதும் இல்லை இல்ல இல்ல இந்த உலகத்தில் நான் பார்த்ததும் கிடையாது பார்வதி ஆமா அவ கண்டமீனே செய்யலீல ஜெயலீல கிளிமொழியால் கண்கள் ரெண்டா கண்கள் ரெண்டா அருங்குருவி வாழதை போல் வாழதை போல் அவ கண்ணின் மயழகா மயழகா தாயமெடு குறுகி வார்த்ததை போல் அவ முதுகினோட தன்னழக அவ இளமாலம் தண்டு போல இளமாலம் தண்டு போல அம்மாளு காலினோட திருவழக அவ இளமாலம் தண்டு போல அவ காலு ரெண்டும் தன்னழக ஒரு பாம்பினோட படத்தை போல அவ பாதத்தோட திருவழக ஆமோடு செய்யலி அந்த அரும மக பாதம் ரெண்டும் அவள் அழகிலேயும் சிறந்தவள் சிறந்தவள் அமுசத்தில உயர்ந்த வேளா அழகிலே சிறந்தவா அமுசத்தில உயர்ந்தவா ஆமா அப்பேற்பட்ட அட்டகாளியர்கள் இருக்கும் பொழுது இருக்கின்ற போது என் சந்தனமாரி சடமாரி சக்தி உள்ள பூமாரி ஆமா காந்தாரி கனகதுர்க்கை ஆமா என் தாயாகப்பட்ட வடக்குத்தி அம்மா வடக்குத்தி அம்மா காளியம்மா மாரியம்மா முப்புடாதி முத்தாரம்மா வடக்குத்தியா ஆமையா இவள் 8 பேரும் இருக்கும் அழகுக்கு இவ்வுலகத்தில் யாவரும் ஈடாக முடியாது இல்ல இல்ல என்ற ஆண்டவன் பார்வதியின் தங்கைமார்கள் என் தாயாகப்பட்ட சந்தனமாரிய சந்தனமாரிய ஆண்டவன் பார்வதி இடத்திலே உயரமா பேசுகின்றார் ஆஹா அப்ப உயர்த்தியா பேசும்போது என்னய்யா பார்வதி பார்த்தார் என்ன சொல்கிறாய் ஆண்டவன் கிட்ட லேசா தானே நம்ம ஒரு வார்த்தை கேட்டோம் ஆமா இந்த ஆண்டவன் இப்படி கேட்டதுக்கு இவ்வளவு தூரமா பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப எவ்வளவு உயர்வா பேசுறாரு அப்ப நம்ம தங்கச்சி 8 பேரையும் இந்த ஆண்டவன் தினமும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆகையினா இந்த ஆண்டவன் ஏற்கனவே பெண்ணாசை பிடிச்ச பித்தன் ஆமையா ஆண்டவன் அப்படிப்பட்டவர் அல்ல ஆ, பார்வதி மனசுல அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு ஆமா ஏற்கனவே இவர் ஒரு பெண்ணாசை பிடிச்ச பித்தன் பித்தல் இவர் ஏற்கனவே நம்ம தங்கச்சியை பத்தி இவ்வளவு உயர்வா பேசுறாரு பேசாரு இனி அவ 8 பேரையும் இந்த ஆண்டவன் பார்க்க கூடாது ஆஹா அப்படி பார்க்காம இருக்கணுமானா என்ன செய்யணும் என்ன செய்ய வேண்டும் காளியர்களை கைலாசம் கொண்டு வந்து தன்னோடு நாமல் வைத்துக் கொள்ள வேண்டும் ஆமா வைத்து விட வேண்டும் என்று பார்வதாதேவி ஆண்டவனை அழைத்து அழைத்து ஆண்டவா பரம்பொருளை ஐயா உலகமெல்லாம் நீங்க படியிழக்க போறீங்க ஆமா படியிழக்க போகும்போது என்னய்யா பார்வதி நான் கைலாசத்திலே ஒத்தையில தானே இருக்கேன் இந்த பார்வதி கைலாசத்திலே ஒத்தையில இருப்பதனால என்ன என்னோடு இருந்து விளையாடுவதற்கு என்னய்யா 7 8 தோழி பெண்கள் வேணும் ஆண்டவா ஆண்டவா உனக்கு எப்பேற்பட்ட தோழி வேணும் பார்வதி எப்படி கைபிடிக்க தோழி வேணும் பிடிக்க தோழி வேணும் கைபிடிக்க தோழி வேணும் தோழி வேணும் தோழி வேணும் கால் பிடிக்க தோழி வேணும் தோழி வேணும் ஐயா கால் பிடிக்க தோழி வேணும்
10-8 நாளைக்குள் ஐயா பாவையர்கள் எனக்கு வேணும். கும்மியடி பெண்ணே கும்மியடி கொண்டை குலுங்கவே கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கொண்டை குலுங்கவே கும்மியடி ஆடி வருகிற சந்தனமாரி சடமாரி பூமாரி வாழ்த்து அவரை போற்றி இங்க வணங்கி கும்மியடி சாமி எந்த தெருவழி வாரா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாள். எந்த தெருவழி வாரா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாள். ஏழைக்கு இறங்கி சந்தனமாரி சடமாரி பூமாரி மாயாண்டி சுடல் வாழ்த்து அவரை போட்டு வணங்கி கும்மியாடி போடுங்கம்மா நீங்க ஒரு கொலவ பொன்னான மணி கொலவ போடுங்கம்மா நீங்க ஒரு கொலவ பொன்னான மணி கொலவ கொலவ கேட்டு வரும் சந்தனமாரிய சடமாரிய பூமாரிய மாயாண்டி சுடலைய பேசி அம்மா பாட்டி அவரை போட்டி வணங்கி கும்மியாடி தந்தின தானினம் தன்னானம் தன தந்தின தானினம் தன்னானோ எம்மா தந்தின தானினம் தன்னானம் தன தந்தின தானினம் தன்னானோ அம்மா கும்மியடி பெண்ண கும்மியடி நல்ல கொண்டை குலுங்கவை கும்மியடி ஆடி வருகிற சந்தனமாரிக்கு ஆனந்த கும்மியடிங்களம்மா சாமி கந்தனுக்கு முன்பிறந்த நல்ல கணபதிய வாருமம்மா வேலனுக்கு முன்பிறந்த நாயகனே வாருமையா அந்த மாரியோட கதை படிக்க மனதில் வந்து அருள் புரிவா நாங்க முளைப்பாரி கதை படிக்க முன்னடங்க வேணும் ஐயா எம்மா தாயே சரஸ்வதியே தற்காக்க வேணும் அம்மா இந்த மாரியோட அழக போல இந்த மாநிலத்தில யாரும் இல்ல ஏ சந்தன மாறி அழக போல தாரணி யாரும் இல்ல ஏ காளியம்மா அழக போல களி உலகில யாரும் இல்ல அங்க ஆத்தாலையும் வணங்கி எல்லோ அகிலம் எல்லாம் கொண்டாட ஏ மாரியமும் தான் வணங்கி மாநிலத்தில கொண்டாட நாங்க வருஷத்தில ஒரு தடவை இந்த வையகத்தில கொண்டாட ஏ ஆத்தாலையும் தான் வணங்கி அகிலம் எல்லாம் கொண்டாட அங்க வீதிய மறித்தல்லவோ வேப்பிலையால் கொடிய கட்டி
திசைக்கு திசை கொடிய கட்டி நாங்க ஊரே மாறி தள்ளவோ உயரத்தில கொடிய கட்டி அங்க ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒத்துமையா கூடிடவே மக்கள் எல்லாம் ஒன்று கூடி மந்தையில கூட்டமிட்டு நாளும் கிழமைகளும் நல்ல நாளை எதிர்பார்த்து நாங்க காலாண்டர் கொண்டு வந்து கணக்குடனே நாள் குறித்து நாங்க அம்மாளோட வாசலில தயாளகு மூல போட போறோம் போடுங்கம்மா ஒரு குலவ தய பொன்னான மணி குலவ அம்மாளோட வாசலில அழகு மூல போட போறோம் வாராளன்னு வாராளா அவ வடக்கிருந்துமே வாராளா நவதானிய கடை திறந்து நாங்க நல்ல விதை எடுத்து வந்தோம் பத்தினிக்கு உகந்ததொரு 10 வகை தானியம்மா எங்க உத்தமிக்கு உகந்ததொரு 9 வகை தானியம்மா அவ ஆத்தாளுக்கு உகந்ததொரு 5 வகை தானியம்மா அது மொச்ச சிறுபயறு தயமுத்து மணிப்பயறு கடலை சிறுபயறு நல்ல காராமணி பயறு தாளுக்கு உகந்ததொரு அத்தனை தானியம்மா வாங்கி வந்த தானியத்தை வாளியில ஊற வைத்து அங்க கொண்டு வந்த தானியத்தை குண்டாவில ஊற வைத்து அங்க பூசாரி படப்புல இந்தாய புது வைக்கல் 2 எடுத்து சம்சாரி படப்பிலையும் சம்பாவிக்கல் 2 எடுத்து அங்க வேளாரோட இடம் அதில விவரமாக ஓடு வாங்கி வாங்கி வந்த ஓட்டினில வைக்கோலையும் தான் பரத்தி அங்க வைக்கோலுக்கு மேலே எல்லாம் அழகுடனே மண் பரப்பி ஆட்டாண்டோலை திறந்து நாங்க ஆட்டருவ அள்ளி வந்தோம் மாட்டாண்டோலை திறந்து மாட்டருவ அள்ளி வந்தோம் அங்க ஆட்டருவ அள்ளி வந்து அழகுடனே கொண்டு வந்து நாங்க பாங்கான ஓட்டினிலே பல தானியமும் தான் பரப்பி அம்மா 8 நான் நோம்பிருந்தோம் போடுங்கம்மா ஒரு குலவ உங்க பொன்னான மணி குலவ ஆடி வருகிற சந்தன மாறிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா போடு தந்தின தானினம் தன்னானம் தன தந்தின தானினம் தன்னானோ அவ முதலாவது நாளையில தாய் முகம் காண ஒளிந்திருக்க அவ 2வது நாளையில லேசா தெரிந்திடுவா தாய 3வது நாளையில அவ முத்திரத்தினம் போலிருப்பா அவ 4வது நாளையில நாகரத்தினம் போல் இருப்பா அவ 5வது நாளையில அவ அழகு ரத்தினம் போல் இருப்பா அவ 7வது நாளையில ஏகமாக வளர்ந்திருக்கா அவ 8வது நாளையில இன்பமா வளர்ந்திருக்கா
எடுத்து வைத்து கும்மிய தோழி பெண்ணு நாங்க ஆத்தாளோட கண்டிருக்க அழகுடனே கொண்டு வந்து நாங்க இளநீரை கொண்டு வந்து ஆத்தாளோட கண்டிருந்து கொலக்கட்டையும் செய்ய முன்னடக்க கோடீசனம் பின்னடக்க அம்மா வாராளாம் தேவி வாராளா அவ வடக்கிருந்துமே வாராளா அவ இந்த நிலவுக்கும் சந்தன பட்டுக்கும் இப்ப வருவாளா மாரியம்மா அவ ஆடி வருகிற சந்தன மாறிக்கு ஆனந்த கோலவ போடுங்கம்மா அவ கைலாசமலை தான் கடந்து அவ கஸ்தூரி வாசனை தான் நின்று ஏ குடையும் பிரமும் கையில் எடுத்து குறி சொல்லிய வாராளா ஐயா சாந்து பட்டுமே வேத்தொழுக நல்ல சந்தன பட்டுமே வேத்தொழுக ஏ தலையாட்டுற மாயாண்டி சுரைக்கு தங்க குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா ஏ வட்ட வட்ட சிறு பொட்டலில 2 வாலிய பெண்டுகள் தட்டோட ஏ தட்டு மாறிக்கிற சந்தன மாறிக்கு தங்கச்சர பொலி கொத்தோட நீங்க தண்ணியர் எல்லாரும் வாருங்கம்மா உங்க காலையில கட்டத்தை கட்டுங்கம்மா அவ கண்ணி பெண்ணா வந்த சந்தன மாறிக்கு கனிந்த கும்மிய கொட்டுங்கம்மா குமரி பெண்கள் எல்லாம் வாருங்கம்மா நீங்க கூடி வட்டத்தை போடுங்கம்மா அவ குமரி பெண்ணா வந்த சந்தன மாறிக்கு குனிந்த கும்மிய கொட்டுங்கம்மா தாய விஸ்தாரமாக வாருங்கம்மா கைய வீசி கும்மி அடிங்கடம்மா அவ ஓடி வருகிற சந்தன மாறிக்கு ஒய்யார கொலவ போடுங்கம்மா தந்தின தானினம் தன்னானம் தன தந்தின தானினம் தன்னானோ ஆலேலங்குமி 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 ஆலேலோ ஏ மஞ்ச சிலைய மாறா பாவம் அடி நிறைந்த மகிழம் பூவா ஏ கொண்டு வருத்தவ காளியம்மாளுக்கு கொண்டு வந்தேன் கூட மல்லிகை பூ எந்த தெருவழி வாராளங்கும்மி ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா ஏ நம்ம தெருவுக்கு வருவாரா ஐயா நம்மளை கண் கொண்டு பார்ப்பாரா அது கும்பம் வருவத பாருங்கம்மா கும்பம் குலுங்கி வரத பாருங்கம்மா கும்பம் எடுத்து வருகிற மாறிக்கு குனிந்து கும்மி அடிங்கடம்மா திறக வாரத பாருங்கம்மா அது சுத்தி வருவத பாருங்கம்மா ஏ சுத்தி வருகிற சந்தன மாறிக்கு சொல்லி கும்மி அடிங்கடம்மா சிங்க வருவத பாருங்கடி சிங்க சீரி வரத பாருங்கடி அவ சிங்கத்தின் மேல் வர சந்தன மாறிக்கு செல்ல கொலவாய போடுங்கம்மா அது புலி வரத பாருங்கம்மா புலி பாய்ந்து வரத பாருங்கம்மா அவ புலி மேல வர பூமாரிக்கு போடுங்கம்மா ஒரு குலவ அது குதிரை வரத பாருங்கம்மா அது குதித்து வரத பாருங்கம்மா அவ குரத்தடம் போல சந்தன மாறிக்கு கொலுசு மிஞ்சிய பாருங்கம்மா சூர படந்தத பாருங்கம்மா சூர சுத்தி படந்தத பாருங்கம்மா அவ சூர கொடி போல சந்தன மாறிக்கு சொல்லு வரிசைய பாருங்கம்மா ஏ பாவ படந்தத பாருங்கம்மா பாவ பத்தி படந்தத பாருங்கம்மா ஏ பாவ படம் போல வத்திர காலிக்கு பல்லு வரிசைய பாருங்கம்மா ஏ தேரு வருவத பாருங்கம்மா தெரு தெருவில் வரத பாருங்கம்மா அவ தேருக்குள்ள இருக்கும் சந்தன மாறிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா
பன்னீரில் பூத்தத பாருங்கம்மா அவ தாமர பூ போல சந்தன மாறிக்கு தங்க முகத்தழக பாருங்கம்மா அது மல்லி பூத்தத பாருங்கம்மா அது மனமா பூத்தத பாருங்கம்மா அவ மல்லி மனம் போல மாறிய தாளுக்கு மஞ்ச முகத்தையும் பாருங்கம்மா அது பிச்சி வளர்ந்தத பாருங்கம்மா அது பின்னலாய் முத்தத பாருங்கம்மா அவ பிச்சி பூ போல சந்தன மாறிக்கு பேரழகையும் பாருங்கம்மா தாய வெண்கல பம்பை முழங்கி வர அதில் வில்லு பாட்டுக்காரர் பாடி வர அவ ஆடி வருகிற சந்தன மாறிக்கு ஆனந்த கும்மி அடிங்களம்மா மங்கள இசையா முழங்கி வர அதில் மங்கள சுந்தரி பாடி வர அவன் மயங்கி வராத மாறிய தாளுக்கு மயிலு குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா அவ வெள்ளி மலையில வேட்டையாடி தாய வெண்கல பானையில் பொங்கலிட்டு அவ வேர்த்து வராத சந்தன மாறிக்கு வெள்ளி குஞ்சம் கொண்டு வீசுங்கம்மா பாடுங்கம்மா ஒரு குலவ நீங்க பொன்னான மணி குலவ ஏ குலவ சத்தமும் காதில கேட்டு கோயில விட்டுமே வாராளா அவ ஈராத்துல நீராடி அவ இருக்கங்குடியும் தன்னை விட்டு அவ எழுந்து வாராள சந்தன மணிக்கு எல்லோரும் உண்மை அடிங்க அம்மா அது குச்சால மலை சாரலில கொலுவான தம்ப குளமதில அவ கொலுவு இருக்கிற மாரியம்மாளுக்கு குனிந்து கும்மி அடிங்களம்மா அம்மா தேங்காய் உடைக்கவே தண்ணி தெளிக்கவே தப்ப கொல ரெண்டும் தத்தளிக்க ஏ தேரறி வாராள சந்தன மாறிக்கு தேசமெல்லாம் கும்மி பாடுங்கம்மா அது மூணு குதிரையா முத்தத்தில எங்க முத்தாரம்மையான் தேரு மேல அவ தேரு மேல வர முத்தாரம்மைக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா நீங்க போடுங்கம்மா ஒரு குலவ தாய பொன்னான மணி குலவ தாய நாலு குதிரையா முத்தத்தில எங்க நாகம்மா தேவியான் தேரு மேல அவ தேரு மேல வர நாகம்மா தேவிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா அவ அஞ்சு குதிரையா முத்தத்தில எங்க அட்டகாளியான் தேரு மேல அவ தேரு மேல வர அட்டகாளிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா அவ ஆறு குதிரையா முத்தத்தில எங்க அம்பிகையான் தேரு மேல அவ தேரு மேல வர சந்தன மாறிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா அவ வாராள தேவி வாராள அவ வடக்கிருந்துமே வாராளா அவ இந்த நிலவுக்கும் சந்தன பட்டுக்கும் இப்ப வருவாள மாரியம்மா ஏழு குதிரையா முத்தத்தில அவ ஈஸ்வரி அம்மாளாம் தேரு மேல தேரு மேல வர ஈஸ்வரி அம்மாள தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா எட்டு குதிரையா முத்தத்தில எங்க முப்போடாது என் தேரு மேல தேரு மேல வர முப்போடாதிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா ஒன்பது குதிரை முத்தத்தில எங்க உச்சி மகாலி என் தேரு மேல தேரு மேல வர உச்சி மகாலிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா பத்து குதிரையா மொத்தத்தில எங்க பத்திரகாளி என் தேரு மேல தேரு மேல வரும் பத்திரகாளிக்கு தேசம் எல்லாம் கும்மி பாடுங்கம்மா ஏழைய கண் கொண்டு பார்ப்பாளா ஏன் நம்ம தெருவுக்கு வருவாளாவா நம்மளை கண் கொண்டு பார்ப்பாளா கும்மி அடி
நிக்கிற பெண்கள் எல்லாம் நீங்க ஒரு கோலவைய போடுங்கம்மா தாய தண்ணி குடம் போல நீ எனக்கு எம்மா தாமரப்பு போல நான் உனக்கு அந்த தண்ணி குடத்துக்கும் தாமரப்பூவுக்கும் தயக்கம் என்னடி ஞான பெண்ணு சாந்து பட்டமா நீ எனக்கு தய சந்தன பட்டமா நான் உனக்கு அந்த சாந்து பட்டுக்கும் சந்தன பட்டுக்கும் தயக்கம் இன்றிய கும்மியடி தாய மஞ்சன பெட்டி மாடி மேல அவ மாவிலை கும்பண்டலம் மேல அவ மஞ்சள் அழகிய மாறி எம்மள மனமகிழ்ந்து கும்மியடி தாய வெத்தல வெட்டி மாடி மேல அவ வேப்பிலை கும்பண்டலம் மேல தேசம் புகழ் வச்ச சந்தனம் மாறிக்கு தெருக்கள் எல்லாம் கும்மியடி என்னை கொடம் போல நீ எனக்கு தாய இருவாச்சி போல நான் உனக்கு அந்த என்ன குடத்துக்கு இருவாச்சி பூவுக்கு என்ப கும்மி அடிங்களம்மா தாய போடு எங்க அம்மா நீங்க ஒரு கொலவ பொன்னான மணி கொலவ போடுங்க அம்மா நீங்க ஒரு கொலவ பொன்னான மணி கொலவ ஓடி வருகிற சந்தன மாறிய சடமாறிய
ஆகப்பட்டவர் இனி அவள் 8 பேரையும் இறைவன் கண்டாரேயானால் நாமலை மறந்து நாயகி 8 பேரையும் மனமுடிப்பார் என்று காளியர்கள் 8 பேரையும் கைலாசத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று அந்த கண்ணன் தங்கையாகப்பட்ட பார்வதா தேவி என்ன செய்கின்றாள்? ஆண்டவன் இடத்திலே 7 8 தோழி பெண்களாகவே கேட்கின்ற பொழுது அடி அடி அம்மா பார்வதி நீயோ என்னுடைய வார்த்தை கேள் நான் உந்தன் தங்கை 8 பேர் தாயை எடுத்து வந்து கொடுப்பதற்கு அடி என்னால முடியாது என்று ஈஸ்வரனும் சொன்ன போது அந்த ஈஸ்வரியா எழுதி சொல்வாள் அட்டகாலி 8 பேர்களையும் அடியே பார்வதி நீ ஏன் தோழி பண்ணு கேட்கன்னு எனக்கு தெரியும் உன் தங்கைமார் 8 பேரையும் எடுத்து வந்து கொடுப்பதற்கு என்னால் முடியாது உன் தங்கைமார்களை எடுத்து வரணும்னு நான் போனோம்னு வைகி நாகராஜனும் நாகக்கண்ணியும் கோபம் கொண்டு படம் எடுத்து வந்தார் பகவானை பட்டனு போட்ட ஆண்டவனா பொட்டனு போய் சேர்ந்துருவேன் உனக்கு நான் கணவனா வேணுமானா பார்வதி நான் போக முடியாது அப்படியானால் நான் எப்படி அந்த பார்வதி கேட்கும் போது உங்க அண்ணன் கோபால கண்ணை இருக்காரு பாரு அவரால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் நீ ஒரு ஆம்பளையா நான் ஒரு ஆம்பளைதான் ஒரு பொருளை படைக்கும் அதிகாரம் என்கிட்ட உண்டு எடுக்கும் அதிகாரம் உங்க அண்ணன் கிட்ட தான் இருக்கு அதனால என் பெருமானை வரவழைத்து 8 பேரையும் கைலாசம் கொண்டு வந்து உன்னோடு வைத்திருக்கலாம் பார்வதி என்று ஆண்டவன் சொன்னபோது பார்வதா தேவி அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து அண்ணனாகிய என் பெருமானை அழைக்க வேண்டும் என்று ஏ அண்ணா அண்ணா கோபாலா என்ன ஆயர் குலம் பிறந்தவர் நீ அச்சுதனே பச்சை மாற நீ பார்க்கடலில் வள்ளி கொண்ட பரந்தாமாவாரும் ஐயா நீயோ அலைகடலில் வள்ளி கொண்ட என்ன ஹரிராமவாரும் அண்ணா நீ திருப்பார்கடல் வள்ளி கொண்ட திருப்பார்கடல் வள்ளி கொண்ட என்னை திருமாலே வாரும் அண்ணா இந்த பார்வதி நாளைக்கும் பார்வதி நாளைக்கும் பரந்தாமா கோமதி நாளைக்கும் அழைக்கும் ஜாத்தோ கோபாலா கேட்கலையா என்ன என்னை சக்தி நான் அழைக்கும் ஜாத்தோ ஏ தாமோதரா கேட்கலையா நான் ஈஸ்வரி அழைக்கும் ஜாத்தோ என் பெருமாளை கேட்கலையா பார்வதியும் அழைத்த போது பச்சை மானோ ஏது செய்வா
பார்வதி 5-6 சத்தம் போட்டு அழைக்க என்பெருமான் கோபால கண்ணன் பார்த்தார். நம்ம தங்கச்சியே இப்படி நாமளையே அழைத்து கொண்டிருக்கிறார் என்று என்பெருமான் தங்கையின் சத்தத்தை கேட்டு தாமோதரன் கோபால கண்ணன் பச்சை கால் கருடன் ஏறி பச்சை கால் கருடன் ஏறி பச்சை மாங்கோபாலன் அலைகடலும் தான் கடந்து அலைகடலும் தான் கடந்து அந்த அச்சுதனு வாராரு. ஆதிசக்தி சொல்லிடம் தாய கண்ணனை அழைத்ததென்ன கடவுள் தேவி சொல்லிடம் இந்த கோபாலனை அழைத்ததென்ன கோபாலனை அழைத்ததென்ன எம்மா கோமதியை சொல்லிடம் நான் ஒன்னு சொன்ன அவர் ஒன்னு சொல்லுதாரு நான் ஒன்னு கேட்டா அவர் ஒன்னு பேசுதாரு. ஆகையினாலே அண்ணா கோபால கண்ணா தங்கை மாறி 8 பேரையும் கைலாசத்திற்கு வேணும் என்று கேட்டேன். ஆனால் அத்தா என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்னை விட அவ 8 பேரையும் ஆண்டவை ரொம்ப உயர்த்தியா பேசுதாரு. இன்னைக்கு அவ 8 பேரையும் உயர்த்தியா பேசினார்னா நாளை பின்ன என்ன மறந்தாலும் மறந்து விடக் கூடாது அண்ணா. என்னை மறந்து 8 பேரையும் மனமுடிப்பார் அல்லவா. சக்தியை மறந்து சங்கரியா 8 பேரையும் மனமுடிப்பார் அல்லவா. கோலமையில் 8 பேரையும் மனமுடித்துக் கொள்வார். அதனால இந்த ஆண்டவை 8 பேரையும் இனிமே பார்க்க கூடாது. பார்வதி இனி அவ 8 பேரையும் அத்தான் பார்க்காம இருக்கணும்னா என்ன செய்யணுமுங்க? என்ன வழி இருக்கு? ஆண்டவன் கிட்ட 8 பேரையும் கைலாசத்துக்கு கேட்டேன். அவர் என்னால முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீ தான் போய் அவ 8 பேரையும் எடுத்து வந்து என் கைலாசத்துல என்னோட நீ வைத்திருக்க எனக்கு கொடுக்கணும் அண்ணா. அவ ஒருத்தி 2 பேரா இருந்தா நான் தூக்கிட்டு வந்துருவேன். தோல்ல 1 இடுப்புல 1ன்னு அவ இருப்பதோ 8 பேரு. அவ 8 பேரா இருப்பதனால எடுத்து கொண்டு வருவதற்கு எனக்கு பார்வதி 2 வரங்களையும் நீ கொண்டு வந்து கொடுக்கணும். என்ன வரம் அல்ல? 2 வரத்தை கொண்டு வந்து கொடுத்தாதான் அவ 8 பேரையும் நான் கைலாசத்துக்கு எடுத்து வர முடியும். 2 வரம்னு சொன்னா உனக்கு அப்படி என்னன்னா வரம் வேணும்? என்ன வரம் வேணும் பார்வதி? 10 கடலையும் கடந்து பார்க்கடலையும் தாண்டி நான் பச்சைமான் கோபாலக்கண்ணை திருப்பார் கடலையும் தாண்டி 8 பேரையும் எடுத்துட்டு வரணும்னா எனக்கு என்ன வேணும்? என்ன வேண்டும்? அதுக்கு கொண்டு போவதற்கு ஒரு பாத்திரம் 1 வேணும். அம்மா ஏ பார்வதி தங்கை மாறி 8 பேரையும் எடுத்து வந்து கொடுக்கணும்னு சொன்னா எனக்கு பறக்கும் படகு 1 வேணும். படகு வேணும். நீர்மூழ்கி கப்பல்ல போகலாம்னு தான் பார்த்தேன். அது கப்பலுக்கு கீழே தான் போகும், மேல போகாது. அதுக்கு தான் இருக்க நீர்மூழ்கி கப்பல்னு பேரு. பறக்கும் படகு 1 வேணும். நாகதாளி வேறு 1 வேணும். பறக்கும் படகு நீ பிள்ளைகளை எடுத்து வர கேட்ட சரி. நாகதாளி வேறு எதுக்கு கேட்க? காக்கைக்கு தன் குஞ்சும் பொன் குஞ்சு என்பார்கள். நான் பிள்ளைகளை எடுத்து வரும்போது கோவப்பட்டு என்ன சீறி படம் எடுத்து வந்தாங்கன்னு வையி, நாகதாளி வேற நீட்டினா அவங்க சாந்தமாயிருவாங்க. அதுக்குத்தான் இந்த நாகத்தாளி வேறு வேணும் பார்வதி. அதனால 2 வரத்தையும் கொண்டு வந்து கொடுத்தேயானால்
மாலியர்களை எடுத்து வந்து கைலாசத்திலே ஒப்படைக்கிறேன் என்று ஆமையா என் பெருமான் சொன்ன போது என்ன செய்கிறாள் பார்வதி பார்த்தா என்ன 2 வரமும் என்கிட்ட இல்லையே, உனக்கு நான் எப்படி கொடுக்க? எப்படி கொடுப்பது? பார்வதி என்ன உன்கிட்டயா இருக்குன்னு சொன்னேன். அதானே அத்தான் ஆண்டவன் ஒளித்து வைத்திருக்கிறார் அவர் சடாமுடி பாரத்துக்குள்ள. அப்படியா? அவர்கிட்ட போய் நீ வாங்கிட்டு வான்னு சொன்னேன். சரி அத்தான் ஆண்டவன் கிட்ட இருக்கா அப்படின்னா நான் உடனே போய் வாங்கிட்டு வரேன். ஆமா உடனே போய் வாங்கிட்டு என்று பார்வதா தேவி பகவான் பக்கத்தில் வந்து ஆமையா ஆண்டவனே பகவானே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே அடியாளோட வார்த்தை கேளோ வார்த்தை கேளும் ஈஸ்வரனை இறையோனே என்னுடைய வார்த்தை கேளோ அக்கா தங்க 8 பேரை எங்க அண்ணே கோபால எடுத்து கொண்டு வருவதால பறக்கும் படகு வேணும், நாக தாலி வேறு வேணும், 2 வாரம் தந்திரானா நீங்க தந்திரானா எங்கள் அண்ணே சென்றிடுவார், எங்கள் அண்ணே சென்றிடுவார். பறக்கும் படகும் நாகத்தாலி வேறு வேணுமா? ஆமா என்கிட்ட வரம் இருக்குன்னு உங்ககிட்ட சொன்னது யாரு? எங்க அண்ணன் தான் சொன்னாரு. உங்க அண்ணன் சொன்னாரா? ஆமா அப்படியா? என்னிடத்தில் இருப்பதாக உங்க அண்ணன் உங்ககிட்ட உண்மையை சொன்னதுனால பிள்ளைகளை கைலாசத்துக்கு எடுத்து வரும்போது 3.25 நாளிகை இருள் சூழ்ந்து கண்ணன் தலை குனிந்து நிற்பார் போவென்று சாபத்தை கொடுத்த ஆண்டவன் வரங்களை கொடுக்க பார்வதா தேவி வரத்தை வாங்கினாள். என் பெருமானிடத்திலே ஒப்படைக்கும் போது என் பெருமான் வரத்தை வாங்கினார். இப்படியே போனோம்னா நம்ம தங்கச்சி யாருன்னு கண்டுக்கிடுவார். அதனால வேறு ஒரு வடிவம் எடுத்து வயதான கிழவனை போலத்தான் நம்ம வடிவம் எடுத்து போகணும் என்று என் பெருமான் எப்படி வருகின்றார் தெரியுமா? அவர் எடுத்தாரே ஒரு சோறு